ஹாய் கைஸ், இதான் என்னோட கரண்ட் ஃபிசிக் அப்டேட். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பல்க்ல ஸ்ட்ரென்த்தும் சரி, மசில் பில்டிங்கும் சரி, நான் நினைச்சதை விட பெட்டராகவே கெயின் பண்ணியிருக்கேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் பல்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபிசிக்ல தான் இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்த அளவுக்கு பெரிய ஃபிசிக்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு 2 வாரமாகவே ஜுரம். ஸோ இப்போ தான் ரெக்கவர் ஆன ஜுரம்னால கொஞ்சம் ஃபிசிக் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் பேக் டு த ட்ராக் வந்துட்டேன். அண்ட் பல்கிங்கான ஒரு போனஸ் டிப், பல்க் பண்ணும்போது தொப்பை ஒழுகிறது சகஜம் தானு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. பட் அது சகஜம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மசிலை விட ஃபேட் அதிகமா கெயின் பண்ணிடாதீங்க. 2 வாரம் ஜுரத்துல போச்சு. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு சீட் பண்ணலான்னு டோனட்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். இது ஏங்கிற கதையை சொல்றேன். ஃபேமிலியோட வெளில போயிருந்தோம்னா அங்கேயும் போயிட்டு நம்ம சிக்கன் அண்ட் ரைஸும் நமக்கு பிடிச்சதா சாப்பிடணும் இல்லை, அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட கணக்கு. இது ட்ரீம் கேக்கு, இது ஸ்பாஞ்ச் கேக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, ஒரு விஷயம் வெளில போறீங்க, சாப்பிடணுங்கிற ஒரு அவசியம் இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு ப்ராப்பராக டயட் எடுங்க. உடம்புல உங்களுக்கு பெரிய மாற்றம் எதுவும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்றதுனால தொப்பை போட்டு இருக்க போகிறதும் கிடையாது. அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நான் அப்படி தாங்க இருக்கேன். நான் அப்படி தான் சாப்பிட்றேன், எனக்கு நல்லதாக சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சதையும் சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக தான் இருக்கேன்.